நம்ம ஷாப்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கூலர்ஸ்ல இருந்து ட்ரெஸ் ஷூஸ் எல்லாமே நம்மளே பண்றோம். ஜஸ்ட் வந்து நான் சொல்ற கீழே தெரிய ஸ்கின் நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்ன ஏஜ்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க வந்து என்ன ஏஜ்ல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வீடியோ கால் பண்ணி காட்டுவோம். என்ன மாதிரியான ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே? 400ல இருந்து 1200 குள்ள தான் மேம். ஓகே. செட்டே வந்து அதுல முடிஞ்சிடும். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க ரேட்டு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டு, ஆனா போட்டா பயங்கர ரிச் லுக் கொடுக்கும். அந்த மாதிரியான கலெக்ஷன் மட்டும் தான் நம்ம வச்சுப்போம். ஏன்னா பசங்களுக்கு தான் மெயினா இந்த வாட்டி நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லா அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணா பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அதே டவுசர் அதே சட்டை அதே டிஷர்ட் இதுதான். இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க பாக்கணும்னா அதுக்கு நீங்க தனுஷ் ட்ரெண்ட்ஸ் தான் வரணும். காட்டுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். இங்க நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு. நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா, அதை தாண்டின டிசைன்ஸ் மாடல்ஸ் தான் இங்க இருக்கே. ஜாக்கெட் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். காமிக்கணும்னா நான் லென்த்தாக போயிடும் வீடியோ, எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஏஜை சொல்லுங்கள், வர முடியாதவங்க ஏஜ் சொல்லி வீடியோ கால் பண்ணி பாருங்கள், கலெக்ஷன் கண்டிப்பாக பிடிக்கும். This is VJ Rakshya Parthi. நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனுஷ் ட்ரெண்ட்ஸுக்கு தான் வந்திருக்கேன். பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக புதுசாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அதெல்லாம் நமக்கு கடையிலையோ இல்லைனா ஆன்லைன்லேயோ பார்க்குறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதெல்லாம் நமக்கு கிளியரான ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு லுக்கையே கொடுக்காது இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு இது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணாத நிறைய மாடல்ஸில் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது எல்லாமே நேராக அவங்கக்கிட்டே கேட்டு விசிட் பண்ணிடலாம் வாங்க. ஹாய். ஹாய் மேம். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? கரெக்டாக நம்ம ஷாப் எந்த இடத்துல எப்படி லொக்கேட் ஆகிருக்கு? கோருக்குப்பேட் ரயில்வே கேட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நியர்பை எம்எல் கல்யாண மண்டபம். எம்எல் கல்யாண மண்டபம் இல்லை கோருக்குப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டால் தனுஷ் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கனாலே தெரியும். நம்ம வந்து வெறும் கொரியன் அவுட்ஃபிட்ஸ் வந்து இந்த கடையில் பண்ணுறோம். நமக்கு இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, அது தெண்டார்பேட். அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொரியன் அவுட்ஃபிட்ஸ் மட்டும் தான். என்ன மாதிரியான ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே? 400லேருந்து 1200 குள்ள தான் மேம். ஓகே. செட்டே வந்து அதில் முடிஞ்சிடும். எல்லாமே வந்து கொரியன் ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். கொரியன் அவுட்ஃபிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸோட குழந்தைங்க போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு கலெக்ஷனாக காட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? ஷோர் மேம். இது பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு 3 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. காஞ்சூரிங்லலாம் கூட போட்டு வருவாங்களே கிட்ஸு, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே செம ப்ரீமியமாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்சுவலி இதை வந்து நீங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஹாஷாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப தின்னாக இருக்கும். உங்களால் ஃபீல் பண்ண முடியல, பேபிஸ்க்கு போடுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி கிளாத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேபிஸுக்குலாம் நம்ம போடும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிளாத் ஃபுல்லாமே. அடுத்து பார்த்துடலாமா? இது வந்து ஒரு மாடல். இது வந்து ஃப்ராக் வித் ஜாக்கெட். இது ஒரு மாடல். இது வந்து இந்த கொரியன் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க, டிசைனர் ஃப்ராக். அவங்களது வந்து நம்ம ஊர் மாதிரி ஜிகு ஜிகுன்னுலாம் போட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டு, ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்கும். க்ரஷ் மாடல். இதெல்லாம் கசக்குனாலே அப்படியே இதுவாகிடும், சின்னதாகிடும். நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஃபுல்லாமே ஒரு மாதிரி வெல்வெட் கிளாத்தில் அழகாக இருக்குது பார்க்கவே. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் ஆன்லைனில் கூட கிடைக்காத ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே. நம்ம பேபிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தனுஷ் ட்ரெண்ட்ஸை தான் காண்டாக்ட் பண்ணணும். நான் இந்த ஊரில் யாருமே வந்து சென்னையில் யாருமே கொரியன் அவுட்ஃபிட்ஸ் பண்ணல, நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு பேபி இருக்குது, நான் என் பேபிக்கு அப்டேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒன்று பார்த்து எடுத்துருக்கேன். நீங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி சென்னையில் மேக்ஸிமம் நம்ம நிறைய ஷாப்புக்கெலாம் போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீமாக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி வியர் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய இடத்துல கிடைக்காது. பட் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்காத அளவுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷில் இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்த்துடலாமா? ஷூர். இது வந்து இந்த டங்கிரி மாதிரி வந்து உள்ள வெல்வெட்ல மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டைல். இது வந்து அந்த ஊர்ல வந்து எல்லாருமே போடுவாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, வெளியூர்ல இருக்க எல்லா கிளாத்ஸுமே நம்ம சென்னையில இருக்க கிட்ஸும் வந்து வியர் பண்ணோம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. அதுதான் எங்களோட இதுவே. அதுக்காக தான் இது ரெண்டு பாத்தீங்கன்னா மேக்ஸி மாதிரி இருக்கும். லேடிஸ்லாம் வியர் பண்ணுவாங்க மேக்ஸி, அந்த மாதிரி கலெக்ஷன். இது அழகா பெரியவங்கலாம் வியர் பண்றதே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் தான் ஃபுல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு.
இது வந்து லேடிஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கலம்கரை கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து ஷர்ட் பாய்ஸ்க்கு இது யூனிசெக்ஸாக வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேகி ஷர்ட்ஸ். இங்கே யாருமே வந்து பேகி ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேகி ஷர்ட் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் குழந்தைக்கு கூட வந்து டிஃப்ரெண்டா என்ன மாதிரி நிறைய இருக்கும். பாய்ஸ் நான் என்கிட்ட வந்து என்கொயரி எல்லாமே என்கிட்ட பொண்ணு இருக்கு, நிறைய ட்ரெஸ் இருக்கு, நிறைய ஷாப் இருக்கு, ஆனால் பாய்ஸ்க்கு இல்லவே இல்லை. மெயினாக வந்து பாய்ஸ் வச்சிருக்க எல்லா மக்களையே பார்த்துக்கோங்க, உங்களுக்காக தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பாய்ஸ்க்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பேகி ஷர்ட்ஸ், பேகி ஜீன்ஸ், பேகிலேயே வந்து வேற ஃபிட்டிங்கு, நேரோ ஃபிட்டிங், அந்த மாதிரி பாய்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு. விசிட் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. பேகி ஷர்ட் பார்த்தீங்கன்னா 3 to 8 years, அப்புறம் 8 to 16 years இருக்கு. இது எல்லாமே ஒரு பேகி ஷர்ட். எல்லாத்தையும் காட்ட முடியாது வீடியோல, நான் ஒரு செலக்டடா ஒரு 6 கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இந்த பேக் சைடில் வந்து பிரிண்ட் இருக்கும். இன்னொரு கலெக்ஷன் இருக்கு, அதுவுமே பார்த்துருங்க. ஃப்ரண்ட்லேயும் இப்படி இருக்கும், பேக்கெட்ஸ் இருக்கும், பேக் சைடில் பிளைனாக வரும். ஃப்ரண்ட்ல பிரிண்ட் வந்து பேக்லேயும் பிரிண்ட் வரும். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். எப்படின்னா இப்போ பாய்ஸ்க்கே சில பேர் வந்து பெரிய பசங்களாக இருப்பாங்க, என் பையன் வந்து வெயிட்டாக இருந்தால் போட மாட்டான் அப்படின்னா இது செம்ம தின்னாக இருக்கும், பேப்பர் கிளாத் மாதிரி இருக்கும். இப்படி தான் இது வந்து 3 to 14 years 16 years வரைக்குமே நம்மகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொரியன் பண்ணும்போது என்ன எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் 6 years வரைக்கும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். 6 yearsக்கு மேலே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பேகி ஷர்ட் வேணும், பேகி ஜீன்ஸ் வேணும்னு நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோவே. நம்ம இப்போ 1 yearலேருந்து 16 years வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் அவுட்ஃபிட்ஸ் பண்ணுறோம். லினன் ஃபேப்ரிக்கில் இப்படி பிரிண்டட் ஷர்ட்ஸ் இதுவுமே செம்ம தின்னாதான் இருக்கும். இது எதுவுமே வந்து நாங்கள் செக் பண்ணாமல் இங்கே வரவே வராது. எல்லாமே குழந்தைங்களுக்காக பார்த்து எடுத்தது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கதிர் மாதிரி இருக்கும் பார்க்க. டெனிமில் வந்து 6 monthsலேருந்து 18 months வரைக்கும் போடலாம். அடுத்தது வந்து ஷர்ட்ஸு. இது என்னன்னா 1 to 5 years இருக்குது, 3 to 8 years இருக்குது. இது வந்து ஸ்வெட் ஷர்ட் மாதிரி வந்துட்டு பேக் சைடில் பிரிண்ட் வரும். இதுக்கு மேட்சிங் வந்து ஜீன். இது லைக் பேகி மாதிரியும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த கார்கோ பேண்ட் மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்வெட் ஷர்ட்டு. இது வந்து இந்த மாதிரி டெடி வச்சு இதுவுமே 1 to 5 years. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கொரியன் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். இது ஒரு டைப்பு. இதுவுமே பேண்ட் வந்து ஜீன் கிடையாது, கார்கோ மாதிரி தான் இருக்கும். வியர் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளேயும் வந்து கசகச அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணி தான் எடுக்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கைக்கு ஒரு தனியாக ஃபினிஷிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கார்கோலேயே வேறு கார்கோ. அது வந்து சாஃப்ட் ஃபேப்ரிக்னால் இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், தின் ஃபேப்ரிக்கு. ப்ளஸ் வந்து ஆர்க் ஸ்டூடியோ. இதெல்லாம் வந்து எப்படின்னா லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், கிராப் டாப் மாதிரி இருக்கும். இது வந்து கொரியனோட ஸ்டைலு. பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம், யூனிசெக்ஸ் தான் இது எல்லாமே. இது ஒரு செட்டு. இது எப்படின்னா சைடு பாக்கெட் வந்து ப்ளஸ் வந்து கார்கோ பேண்ட் இருக்கும். ஷர்ட் ஷர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே டிஷர்ட்டு செட்டில் பார்த்துருக்கோம். இது பேகி ஷர்ட்டு, கார்கோ பேண்ட்டு. பேக் சைடில் பிரிண்ட் வரும். இதுலேயே வந்து இன்னொரு கலரு. இவ்வளோலாம் நம்ம வந்து டிஷர்ட்டு கார்கோ பேண்ட் பார்த்துருந்தோம். இப்போ பேகி ஷர்ட்டு, கார்கோ பேண்ட்டு. இதுவுமே செட்டு தான். இது பேகி ஷர்ட்டு, இது கார்கோ பேண்ட்டு. இதில் பேக் சைடில் வந்து பிரிண்ட் வந்துடும். இதில் வந்து 2 கலர் இருக்குது. இந்த கலர் ஒன்று, பிளாக் ஒன்று. இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்லாம் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இருக்குமான்றது எனக்கு தெரியாது. எப்பயுமே நம்ம வந்து இருக்கிற கலெக்ஷனே திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ண மாட்டோம். அடுத்து என்ன ஸ்டைல் வருது, அடுத்து என்ன அப்டேட் வருதுன்றதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து டர்ட்டில் நெக் டிஷர்ட்டு. இது வந்து பாய்ஸும் வேர் பண்ணலாம், கேர்ளும் வேர் பண்ணலாம், யூனிசெக்ஸ் தான். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து போட்டோன்னே இந்த மாதிரி ஒன்று காமிச்சோன்னே என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா உள்ளே வந்து கசகசன்னு ஆகிடும், ரொம்ப வேகம் அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. வெளியவே வந்து இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் இப்போ உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சில பேர் வந்து என் பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அவனுக்கு வந்து கொரியன் அவுட்ஃபிட்டே செட் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஒல்லியாக இருந்தாலும் அது தெரியாது, அந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். அவங்க இன்கேஸ் குண்டானாலும் இது வந்து எக்ஸ்பேண்டபிள் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்து எடாகுடமான சைஸில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிட்டிங்காகவே எடுத்துக்கலாம், அதையே நீங்கள் வச்சியும் போட்டுக்கலாம். இது வந்து டோன் ஜீன் கேள்விப்பட்டிருப்போம், இது டோன் டிஷர்ட். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்கவே பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். போட்டால் தெரியும், பயங்கர ரிச்சாக லுக்கு கொடுக்கும்.
ஏன்னா பார்க்கவே அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் வந்து நினைக்கலாம் இந்த அளவுக்கு தானே கலெக்ஷன் அப்படின்னு. ஆனால் நாங்கள் காட்டுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். இங்கே நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லையா, அதை தாண்டின டிசைன்ஸ் மாடல்ஸ் தான் இங்கே இருக்கே. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங் இல்லையா, ஃபுல்லாமே ட்ரெண்டிங் தான் இங்கே இருக்குது. எதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸ் இங்கே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுமே இப்போ புதுசு வீடியோவில் எப்போ பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்குறப்போ இதே கலெக்ஷன் இருக்குமானும் எனக்கு தெரியல. இதை நீங்கள் கேட்டிங்கனாலும் என்னால் அதை ரீஸ்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி காட்டுற கலெக்ஷன். அப்போ என்ன ஸ்டைல் இருக்குது, அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப கசகசன்னு வேணாம், எனக்கு வந்து என் குழந்தை பார்ட்டிக்கு போகணும், பட் ஆனால் பார்க்கவே இந்த ரிச் லுக்காக இருக்கும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டு போகலாம். போட்டிங்கனாலே கேட்பாங்க எங்கே தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே. ஏன்னா ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக யூனிக்காக தான் இருக்கே. நம்ம இதுக்குமே அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம். அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்களே. இது ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா ஷர்ட் மாதிரி தெரியும், ஆனால் இது அதான் கிடையாது. இது வந்து ஸ்கர்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி வேர்க்கெலாம் போட்டு போகிற இது மட்டும் போட்டு கீழே ஏதாச்சும் பேண்ட்டோ இல்லை வந்து இன்னர் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நடந்து வரும்போதே செம்ம ரிச் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா லேடிஸ்க்கு வந்து லேடிஸும் யூஸ் பண்ணலாம். அது இவங்க மாதிரிலாம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக யூஸ் பண்ணலாம். 18 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரஷ் டைப் ஷர்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஷர்ட்டு வந்து நம்ம வெளியே வந்து இம்போர்ட் பண்ணி கேட்கணும்னாலே 2500 அந்த மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே க்ரஷ் டைப் ஷர்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்ம தின்னா இருக்கும். போட்டால் அவ்வளோ வந்து ரிச் லுக் கொடுக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டு, ஆனால் போட்டால் பயங்கர ரிச் லுக் கொடுக்கும். அந்த மாதிரியான கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். ஏன்னா இங்கே வர நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஷூட் போகிறோம், அவங்களுக்கு வந்து மூன் வாக் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், அப்படி தான் இங்கே நிறைய பேர் வராங்களே. வந்து அவங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரு கலெக்ஷன் வேணும், அதுக்கு மேட்சிங் ஷூ, கண்ணாடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க பையனும் அதில் செலக்ட் ஆகி நம்ம பேரை வந்து டேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து செம்ம யூஸாக இருக்கும். வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நிறைய கடையில் போய் பார்த்தேன், ஜாக்கெட் இல்லை, இது இல்லை, அது இல்லை, பேகி ஷர்ட் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. பசங்களுக்கு தான் மெயினாக இந்த வாட்டி நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணனா பசங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதே டவுசர், அதே சட்டை, அதே டிஷர்ட்டு, இதுதான். இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் தனுஷ் ட்ரெண்ட்ஸ் தான் வரணும். இது வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து பேசிட்டு இருந்தது 1 இயர்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் பேசியிருந்தேன். எல்லாரும் வந்து மைண்ட் செட்டில் அப்போ அதுக்கு பிலோலாம் இல்லையான்னு கேட்பீங்க. இது வந்து ராம்பர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுவுமே கொரியன் ஸ்டைல். எப்படின்னா இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒன்று. ராம்பர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், எல்லாராமாவும் யூஸ் பண்ணுறது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்காது. இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணி நியூ மாமிஸ்க்காக கொண்டு வந்திருக்குது. இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு செட்டும் வந்து நம்ம வச்சுருக்கோம். அது வந்து நான் வீடியோ ரிலீஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் நேராக வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேகி ஜீன்ஸ் பார்த்துருவோம். இது வந்து கிட்ஸுக்காக போபோ ஜீன்ஸ் சொல்லுவாங்க. என்னென்னா கிட்ஸு கேர்ள் பேபிக்காக. இது இங்கே இந்த மாதிரி ரோப் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து சும்மா ஒரு டிஷர்ட்டோ இல்லைன்னா ஸ்வெட் ஷர்ட்டோ போட்டாலே போதும், பார்க்க வந்து ஃபிலிமில் நடிக்கிற பேபி மாதிரி ஆகிடுவாங்க. இது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு கலெக்ஷனும் இருக்குது. இது வந்து ஸ்கர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொரியன் ஜீனு, பேகி ஸ்கர்ட்டு ப்ளஸ் வந்து ஜீன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொரியன் ஜீனில் வித் ஸ்கஃப்பு. இது வந்து யூனிசெக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது காட்டன்லேயே வந்து கொரியன் ஜீனு, பேகி ஃபிட்டிங். இதுவும் இது வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஸ்கர்ட்டு மாதிரி இருக்கும்ன்ட்டு, அதே டைப்பு தான். பட் ஆனால் கீழே வந்து கொஞ்சம் மாடல் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைப் ஜீனு. இது எல்லாமே கொரியன் ஜீன் தான். இது வந்து கொரியன்லேயே வந்து கார்கோ பேகி ஃபிட்டிங். இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு ஒரு கலரு, பேக் சைடில் பார்க்கறதுக்கு ஒரு கலரு. இது பார்க்கவே செம்ம ட்ரெண்டாக இருக்கும். இது 3 இயர்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். இது கார்கோ ப்ளஸ் வந்து பேகி. இது வந்து லேடிஸ்க்கு, கேர்ள் பேபிக்கு கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வச்சுருக்கோம். இது ஜீன்லேயே வந்து பேகி, பட் ஆனால் இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். டோன் 1 இயர்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்குமே பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து 1 இயர்லேருந்து 6 இயர் வரைக்கும் தான் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருமே 6 இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி 6 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்குது அப்படி சொல்லி நிறைய கஸ்டமர், நம்ம கஸ்டமரே இருக்காங்க. அவங்களாம் சொன்னதுனால தான் இப்போ வந்து 6 to 16 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு இது வந்து லாங் வேர்னு சொல்லுவாங்க. லுங்கி மாதிரி இருக்கும் அந்த மெட்டீரியலு. இது வந்து கேர்ள் பேபிக்கு. ப்ளஸ் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஃபிட் பேண்ட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக போட்டுக்கலாம். டைட் வேணாலும் டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. இது ஒரு கலரு. ஆன்லைன் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் இருக்கு மேம். ஜஸ்ட் வந்து நான் சொல்கிற கீழே தெரிய ஸ்கின் நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்ன ஏஜ்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன ஏஜில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வீடியோ கால் பண்ணி காட்டுவோம். டிஎம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை, கஸ்டமைஸ் வந்து எப்படி வேணும்னு சொன்னால் அது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் அதே ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரெடி பண்ணி தரலாம். இது வந்து என்னன்னா இந்த ஸ்டார் வாரெல்லாம் வரும்ல கத்தி அந்த மாதிரி. ஓ, அது கூடவே சேர்ந்து வந்துருதா? காம்போ வரும். இதிலே வந்து டோன் இருக்கும். பேக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். பாய்ஸ் பேபியோடைய மம்மிஸ்லாம் இங்கே வந்தாங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஒரே கடையிலே வந்து நம்ம வந்து கிராக்ஸு இந்த மாதிரி ஷூஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே கடையிலே வந்து இப்போ என் பையனுக்கு பர்த்டே இல்லை வந்து வெக்கேஷனு அந்த மாதிரினா நம்ம ஷாப்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கூலர்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு ஷூஸு எல்லாமே நம்மளே பண்ணுறோம். இது வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா க்ராப் டாப்பு பேண்ட்டு கேர்ள் பேபிக்கு. இப்போ நான் காட்டுறது ஒரு 4-5 கலெக்ஷன்லாம் வந்து கேர்ள் பேபிக்கு தான். நீங்கள் வந்து என்னடா கலெக்ஷன்லாம் வந்து செம்மையாக இருக்கே, ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் கிடையாது. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வந்து 300லேருந்து 1200க்குள்ளேயே உங்களுக்கு வந்து செட்டே அமைஞ்சிடும். செட்னா நான் என்ன சொல்கிறேன்னா பேண்ட்டு டாப் அது மாதிரி சேர்த்தே. இப்போ பொதுவாக வந்து பசங்களுக்கு எடுக்கணும்னா வந்து 1000 rupees ஆகும் வெளில எடுக்கணும்னா. அதோட நீங்கள் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா போட்டு கொரியன் அவுட்ஃபிட்டே எடுக்க போகிறீங்க. அதுவும் யாருக்கிட்டையும் இல்லாத இருக்க மாதிரி. இப்போ எல்லா அம்மா அப்பாவும் தான் குழந்தைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வியர் பண்ணா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக போடணும், அது வந்து எங்கேன்னு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். கம்ஃபர்டபுளாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பார்த்ததெல்லாம் கேர்ளுக்கு. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஆஃப் கேமராவில் பார்க்கும் போதே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ். சொல்லுங்கள், இதோடைய ரேட்லாம் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 400லேருந்து இருக்குது மேம். 400லேருந்து 600க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வந்து. இது ஏன் அவ்வளோ ரேட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு டிஷர்ட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணுமா அப்படின்றது வந்து எல்லாரும் மைண்ட் செட்டுக்கும் வரும் நான் சொல்கிறது. இது என்னன்னா நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட இருக்கிற ஜீனோ இல்லை நார்மலாக இருக்க பேண்ட்டு கூட இதை மேட்ச் பண்ணால் கூட அது தனியாக தெரியும். அந்த ப்ரீமியம் லுக் வந்துடும். இது வந்து பக்கா கொரியன். இம்போர்ட் பண்ணுறதுலையுமே வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ காஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இம்போர்ட் பண்ணுறது. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா காலங்காலமாக வந்து கொரியன்னாலே இந்த மாதிரி ஒரு செயின் வந்துடும், இப்படி வந்துடும். அந்த பிடிஎஸ்ல இருக்க 4 கேரக்டர்ஸ் எல்லாமே இப்படி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பக்கா கொரியன் சொல்லும் போதே. இது ஏன் இம்போர்ட் பண்ணனா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல பிடிஎஸ்லாம் வந்து நிறைய வியர் பண்ற ஸ்டைல்ஸ் இது எல்லாமே. இது யூனிசெக்ஸ் சார். இது என்னன்னா டபுள் ஷேட்ல வரும். இதுக்கு என்னன்னா இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட் வரும். பிளைனா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட் வரும். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து இதை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, மூன் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த கஸ்டமர் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க வந்து செலக்டும் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா இது போட்டுட்டு இதில் வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸோ என்னமோ சம்திங் ஆனால் செலக்ட் ஆகிட்டாங்கன்றது மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னன்னா இது எப்படி பட்டர்ஃப்ளை வந்து டாப் பார்த்துருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க குழந்தைக்கு வந்து இது வந்து ஜாக்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 in 1 இது ஆக்சுவலாக. ஓகே, இது கூட சேர்த்து வந்து பேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இங்கே வந்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிஷர்ட் கூடவே நீங்கள் நிறைய வந்து நீங்களே வந்து காம்பினேஷன் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே செட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு வந்து டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு மேட்சிங்காக பேண்ட் வேணும்னுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி செட்டுன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம், தனியாக டிஷர்ட்னு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம்,
பேகி ஜீன்ஸ், நார்மல் ஜீன்ஸ், கார்கோ ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். நீங்க எதை மேட்ச் பண்ணாலும் ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே கடையில. எனக்கு ஒரு டவுட், மேக்ஸிமம் இங்க வரவங்க எல்லாம் என்ன கலெக்ஷனை விரும்பி வாங்குவாங்க? அதிகமா வந்து என்கிட்ட கேட்டது வந்து பேகி ஜீன்ஸ். என் பையனுக்கு வந்து எங்கேயுமே ட்ரெஸ் இல்ல, எல்லா இடத்துலயும் போற மாதிரியே இருக்கு. ஆமா, மெயினா வந்து பசங்களுக்கு தான். அது இல்லாம கேர்ள்ஸ்க்கு ரொம்ப வந்து போனது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு காமிச்சேன் இல்லையா நெட்ல வந்து கொரியன் ஒன்று, அது வந்து ரொம்ப நல்லா பிக் போச்சு, செம்மையா பிக்கா போச்சு. பாய்ஸ்க்கு வந்து என்ன மாமிஸ் கேட்குறாங்கன்னா, எப்பா பேகி ஷர்ட் இருக்கா இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்களே. நீங்களும் வந்து ஷாக் ஆகணும் தான் நானும் ஆசைப்படுறேன். விசிட் பண்ணி பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கும். இது எல்லாமே வந்து கொரியன் ஜாக்கெட்ஸ் தான். இது மட்டும்தான் நம்ம ஷாப்லேயே வந்து கொஞ்சம் வெயிட்டா தெரியும். இது ஏன்னா ரெயின் கோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஆமா, உள்ளார வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெயின் கோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மட்டும்தான் இது கொஞ்சம் வெயிட்டா தெரியும். இதை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம கடையில வெயிட்டாவே இருக்காது, தின்னாதான் இருக்கும். என்னடா இது வந்து பார்க்க வந்து ஹெவியா இருக்கே அப்படின்னா பார்க்க அப்படி இருக்கும். பட் ஆனால் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு ஜாக்கெட் தான். கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இங்க வந்து பாதி விட்டுருப்பாங்க, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அது வேற ஸ்டைலா இருக்கும். இது உள்ள எதுவுமே போட வேணாம இது மட்டும் போட்டு ஒரு ஜீன் மட்டும் போட்டு போனாலே போதும். ஜாக்கெட் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். காமிக்கணும்னா நான் லென்த்தாக போயிடும் வீடியோ, எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஏஜை சொல்லுங்கள், வர முடியாதவங்க ஏஜை சொல்லி வீடியோ கால் பண்ணி பாருங்கள், கலெக்ஷன் கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஒரே கிளாத் தான், பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கிடையாது, டிஷர்ட் மாதிரியே வந்து கீழே வந்து ஷர்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து லெகினும் போடலாம், ஜீனும் போடலாம். இது வந்து கேர்ள் பேபிக்காக. இதில் வந்து 2 கலர் இருக்குது, இந்த கலர் ஒன்று, இது ஒன்று. இது எதுக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா, உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா, தனித்தனியாக மேட்ச் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு போனால் செட் ஆகுமான்ட்டு. இது வந்து உள்ள ஒரு டிஷர்ட் வரும், மேலே ஒரு ஜாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு இது வந்து ஒரு டிஷர்ட்டு. இது வந்து நார்மலாக ஒரு துணியில் வந்து தைச்சிட்டு இந்த ஃபங்கியாக இருக்கும். இது அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டானாலே செம்ம ஃபங்கியாக இருக்கும். ஃபங்கியாக வேணும்னு கேட்குறவங்க வந்து நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜாக்கெட். இது எப்படி சொல்கிறது, இது ரெயின் கோட் மாதிரி இருக்கும். ரெயின் கோட் மெட்டீரியலாக தைச்சிருப்பாங்க. ஆனால் இது பக்கா கொரியன் ஜாக்கெட். இது எப்படின்னா மேலே 2 பட்டன் 3 பட்டன் இருக்கும், அதுக்கு கீழே ஜிப் வரும். இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ட்ரையல் மட்டும்தான். இதை தாண்டி இங்க நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நிறையவே இருக்கு. ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அதை பத்தின டீட்டெயில்ஸும் நீங்க அப்படியே சொல்லிடுங்க. ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்க ஏஜ் மட்டும் சொல்லுங்க. நாங்கள் வீடியோ காலோ இல்லை வீடியோவோ உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ அந்த மாதிரி நாங்கள் வந்து போயிடுவோம். இப்போ எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, தயவு செய்து ஏஜ் மென்ஷன் பண்ணும்போது பாயா கேர்ளான்னு மென்ஷன் பண்ணுங்க. இங்கே வந்து யூனிசெக்ஸ்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு. எல்லாரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜ் மட்டும் சொல்லிடுறாங்க. நாங்கள் திரும்ப வந்து கால் பண்ணி பாயா கேர்ளா கேட்கறதுக்குள்ள அவங்க பிஸி ஆகிடுறாங்க. இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கடைக்கு இவங்க மூலமாக யார் வரீங்களோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. யாரெல்லாம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஆஃபரும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக யாருமே போடாத ஒரு மாடலில் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி அழகு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ட்ரையல் மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட சொன்னீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரியும் இவங்க வந்து ரெடி பண்ணி தரதுல தயாராகவே இருக்காங்க.